Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். மிஷினே இல்லாம கையிலேயே ஸ்டிட்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்துர்க்கேன். அந்த கிளாத்தோட நீளம் பாத்தீங்கன்னா 12.5 இன்ச்ல நீளம் எடுத்துர்க்கேன். அகலம் பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் எடுத்துர்க்கேன். அந்த கிளாத்தை வந்துட்டு நீங்க ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கார்னர்லயும் 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணனும். நான் இந்த 3 கார்னர்லயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்க்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்க்கு ஒரு மார்க். 4 பக்கம் இதே மாதிரி கட் மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 4 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த சைடு க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் இங்கே ஸ்டிச் பண்ண வேண்டாம். இங்கேருந்து இங்கேயும் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த 2 சைடும் ஓப்பனாக விட்டுடலாம். ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த கிளாத் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். 4 சைடு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, இந்த லைட்டாக இந்த இடத்துல உள்ளே கைவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிடலாம். இப்போ 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மடிக்கிறது இன்ச் வந்துட்டு எவ்வளோன்னா அதே 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணணும். ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபோல்டு இந்த இடத்துல பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த எலாஸ்டிக் போடுறதுனால இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த இடத்துல மடிக்கணும். இந்த இடத்துல மடிச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் இந்த சைடு மடிச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ணணும். ஸோ 4 கார்னர்லேயும் அதே மாதிரி இப்படி மடித்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கார்னரில் எலாஸ்டிக் ஏதாவது இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா த்ரெட்டு கூட போட்டுக்கலாம். இந்த கார்னரில் விட்டு அந்த சைடு எடுத்துருங்க. அந்த எலாஸ்டிக்கை இந்த கார்னரில் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி இழுத்துருக்கு. இப்போ முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.